மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். இருபத்தி திருத்த சட்டமூலத்தை கைவிடும் அனுர அரசு திட்டவட்டம். புதிய அரசமைப்பை இயற்றுவது என்பது ஒரு நீண்டகால வழிமுறையாகும் என்றும் தற்போதைய அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டே 22வது அரசமைப்பு திருத்த சட்டமூலம் கொண்டுவரப்படுவதாகவும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். புதிய அரசமைப்பு மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு ஆகிய இரண்டிற்குமே மக்களுக்கு தெளிவான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய அரசமைப்பை கொண்டு வருவதற்கும் தற்போதைய அரசமைப்பில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் மக்கள் எமக்கு முழுமையான ஆணையை வழங்கியுள்ளனர். புதிய அரசமைப்பு ஒன்றினை உருவாக்குவது என்பது நீண்டகால நடைமுறையாகும். அதனை அவசரகதியில் உடனடியாக செய்து முடித்துவிட முடியாது. ஆனால் உடனடியாக செய்யப்பட வேண்டிய அத்தியாவசிய விடயம் என்பதனாலேயே தற்போது இந்த அரசமைப்பு மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. கிணற்றில் இருந்து நீரை அள்ளியூற்றி அணைக்கும் அளவிற்கு தீ பரவல் ஏற்படும் போது தீயணைப்பு படைப்பிரிவு வரும் வரை பார்த்து கொண்டு காத்திருக்க முடியுமா? எனவே தற்போது அரசமைப்பு மறுசீரமைப்பு நடத்தப்பட்டாலும் எமது அரசாங்கம் நிச்சயம் புதிய அரசமைப்பு ஒன்றை நிச்சயமாக கொண்டு வரும் என தெரிவித்தார். குறிப்பிட்ட தனிநபர்களை இலக்கு வைத்து இந்த சட்டமூலம் கொண்டுவரப்படவில்லை. அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதே எமது முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். எமது இந்த திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கும் கருத்துக்கள் எவையும் தர்க்க ரீதியானவை அல்ல. எத்தகைய விமர்சனங்கள் வந்த போதிலும் எமது பயணம் தொடரும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். பசிலை இலங்கைக்கு நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாட அரசாங்கம் முடிவு. மாத்தறை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக முன்னிலையாக தவறியதை அடுத்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்காக அமெரிக்க நீதிமன்றங்களின் உதவியை நாடவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதற்காக சர்வதேச குற்ற புலனாய்வு அமைப்பான இன்டர்போல் மற்றும் அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கோரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விசாரணைக்காக தேடப்படும் சந்தக நபர் ஒருவர் வெளிநாட்டில் தங்கியிருந்தால் அவர் எந்த நாட்டின் குடிமகனாக இருந்தாலும் அந்த நாட்டின் சட்ட மற்றும் நீதித்துறை நடைமுறைகளின் ஊடாகவே அவரை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் என அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். சர்வதேச சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசு உறுதியுடன் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி வழக்கில் புதிய நகர்வு, சுற்றுப்பகுதிகளிலும் அகழ்வு நடத்த கோரிக்கை. செம்மணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகள் நடைபெறும் பகுதியை தாண்டியும் மேலும் புதைகுழிகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் புதைகுழியை அண்மித்த 2 இடங்களில் எழுமாற்று அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சிமதவா தலைமையில் இந்த 2 இடங்களிலும் ஆரம்பகட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. அந்த பகுதிகளில் எலும்புக்கூடுகள் அல்லது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டால் நிலத்தை ஊடுருவி ஆய்வு செய்யும் நிலத்தடி பொருட்களை கண்டறியும் ரேடர் தொழில்நுட்பம் GPR பயன்படுத்தப்பட்டு அப்பகுதிகளில் முழுமையான அகழ்வை தொடர வேண்டுமா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றார். மேலும் தற்போது அகழ்வு நடைபெறும் சித்துப்பாத்தி மாகாணத்தின் சுற்றுமதில்கள் அண்மை காலத்தில் மட்டுமே அமைக்கப்பட்டவை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆரம்பத்தில் இப்பகுதி திறந்த வெளியாக இருந்ததால் அகழ்வு பணிகள் தற்போதைய சுற்றுமதில்களுக்குள் மட்டுமல்லாமல் அவற்றிற்கு வெளியேயும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதற்கு அமைய செய்மதி படங்கள் மற்றும் பிற ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டால் அங்கும் எழுமாற்று அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் யோசனை அதிகாரிகளிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த கோரிக்கைகள் மற்றும் மேலதிக அகழ்வு பணிகள் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் அக்டோபர் 14 அன்று நடைபெறவுள்ள நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் எடுக்கப்படும் என
சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். யாழ் வவுனியா சிறைச்சாலைகள் இப்போது கலாசாலைகள். அமைச்சர் சந்திரசேகர் கருத்து. தென்னிலங்கையில் உள்ள பல சிறைச்சாலைகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் இயங்குவதுடன் கைதிகளின் மறுவாழ்வை மையமாக கொண்ட கலாசாலைகள் போன்று மாற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோரின் இணை தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. அதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர், தென்னிலங்கை சிறைகளுடன் ஒப்பிடுகையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் மிகவும் அமைதியான முறையிலும் பாதுகாப்பான சூழலிலும் இயங்குவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் ஓரளவு நெரிசல் காணப்பட்டாலும் அதனை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கைதிகளுக்கு தொழிற்கல்வி, தொடர்ச்சி கல்வி, நூலக வசதி, கணினி பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த சிறைச்சாலைகள் தற்போது ஒரு கலாசாலை போன்ற சூழலை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் பிற பகுதிகளில் சிறைச்சாலைகளில் அண்மையில் ஏற்பட்டுள்ள கலவரங்கள் முன்னிட்டு வடக்கு மாகாண சிறைச்சாலைகளிலும் எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்கவும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் சமர்ப்பித்த விரிவான அறிக்கை நீதி அமைச்சரிடம் அனுப்பி வைக்கப்பட்டு தேவையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனை கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் 512வது கட்டளை தளபதி, யாழ்ப்பாண மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் மற்றும் சிறைச்சாலை அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இலங்கையின் சூதாட்ட இணையதளங்களுக்கு தடை விதித்த அரசாங்கம். டிஜிட்டல் பொருளாதாரம் அமைச்சகத்தின் கீழுள்ள தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இலங்கையில் உரிமங்களை பெறாமல் சட்டவிரோதமாக இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தய சேவைகளை இயக்கி வரும் 24 இணையதளங்களுக்கான அணுகலை உடனடியாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் சூதாட்ட ஒழுங்குமுறை ஆணைக்குழு 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட ஒழுங்குமுறை ஆணைக்குழு சட்டத்தின் விதிகள் மற்றும் அதிகாரங்களின்படி வெளியிடப்பட்ட ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையை எடுத்துள்ளது. சட்டத்தின் 44ஆம் பிரிவின்படி சூதாட்ட ஒழுங்குமுறை ஆணைக்குழு சட்டத்தின் 15, 16 மற்றும் 18ஆம் பிரிவுகளின் கீழ் தேவையான செல்லுபடியாகும் உரிமங்களை பெறாமல் இலங்கையில் இணையவழி சூதாட்ட சேவைகளை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் ஒரு குற்றமும் சட்டவிரோத செயலுமாகும். அதன்படி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இலங்கைக்குள் இருந்து சம்பந்தப்பட்ட சட்டவிரோத இணையதளங்களுக்கான அணுகலை தடுக்குமாறு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அனுராதபுரத்தின் ஒரே ஒரு தமிழ் பாடசாலையின் காணிக்கு ஆபத்து, பெற்றோர் பழைய மாணவர்கள் போராட்டம். அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்தின் காணியை பாதுகாக்க கோரி பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் இணைந்து எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். 1944ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் காணிகள் காலப்போக்கில் பல்வேறு அரசு நிறுவனங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக பழைய மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பாடசாலை அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதி உட்பட சுமார் 1 ஏக்கர் காணியை அனுராதபுரம் வலய கல்வி அலுவலக கட்டிடம் அமைப்பதற்காக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பாடசாலை நிர்வாகம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அல்லது அதிபருக்கு முறையான அறிவித்தல் வழங்கப்படாமல் பாடசாலை வளாகத்திற்குள் நுழைந்து காணி சீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கை அப்பகுதி தமிழ் சமூகத்தினர், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை எதிர்த்து பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வட மத்திய மாகாண ஆளுநரை சந்தித்து தமது எதிர்ப்பை தெரிவிக்கும் மனு ஒன்றை கையளித்துள்ளனர்.
ஏற்கனவே பாடசாலையின் கணிசமான காணிகள் வேறு அரசு நிறுவனங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள காணியையும் வேறு தேவைகளுக்காக ஒதுக்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சி, புதிய கட்டிடங்கள் அமைத்தல் மற்றும் பாடசாலை விரிவாக்க நடவடிக்கைகளுக்காக எஞ்சியுள்ள காணியை பாதுகாத்து தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தாய்மொழி தெரியாதது அவமானம். மீண்டும் மொழி விவாதத்தை ஏற்படுத்திய நடிகர் தனுஷின் பேச்சு. தாய்மொழியை அறியாமல் இருப்பதை ஒருபோதும் பெருமையாக கருதக்கூடாது என்று நடிகர் தனுஷ் வலியுறுத்தியுள்ள நிலையில் அவரது கருத்து தமிழகத்தில் மீண்டும் மொழி விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தனது பழைய பள்ளியான தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களிடம் உரையாற்றிய தனுஷ், தமிழ் மொழியை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என வலியுறுத்தினார். அவர் பேசுகையில், நான் இந்த பள்ளியில் படித்தபோது எனக்கு ஆங்கிலம் சரியாக பேச வராது. Why did he went என்று தவறாக பேசுவேன். ஆனால் எனக்கு தமிழ் நன்றாக பேச தெரியும். இப்போது நிலைமை மாறிவிட்டது. நான் சந்திக்கும் 10 பேரில் 8 பேருக்கு தமிழ் படிக்கவோ எழுதவோ தெரியாது. அவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள். ஆனால் தமிழை படிக்கவும் எழுதவும் தெரியவில்லை. இது மிகவும் வருத்தமளிக்கும் விஷயம் என்றார். மேலும் தாய்மொழி தெரியாமல் இருப்பதை ஒருபோதும் பெருமையாக நினைக்காதீர்கள். உங்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் அடையாளம் என்றும் மாணவர்களுக்கு அவர் வலியுறுத்தினார். தனுஷின் இந்த கருத்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு தமிழகத்தில் தாய்மொழி கல்வி மற்றும் மொழி அடையாளம் குறித்த விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. கொடுத்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேறும். தமிழக பட்ஜெட்டில் நிதி அமைச்சரின் உரை. நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற அரசு உறுதியாக இருப்பதாக தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாக மாற்றுவது அரசின் இலக்கு என குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் மொத்த கடன் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும், இது தொடர்பான விவரங்கள் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சொந்த வரி வருவாய், வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய நிதி குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துதல் மற்றும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிதி பொறுப்புகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் புதிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்றும் அவர் கூறினார். அதேவேளை அரசு ஒப்பந்தங்களுக்கான நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் ஆரோக்கியமான போட்டி உருவாகி அரசின் தேவையற்ற செலவுகள் குறையத் தொடங்கியுள்ளதாகவும் அதன் பலன்கள் தற்போது கிடைக்கத் தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் ஜிஎஸ்டி மதிப்பீட்டு பதிவு துறையில் மின்னணு பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகளின் முழுமையான கணினி மயமாக்கல் உள்ளிட்ட தகவல்கள் தொழில்நுட்ப அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் மூலம் அரசுக்கு கூடுதலாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுமா? ஈரான் ஓமான் முக்கிய ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில்.
உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கடல்வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கான புதிய வழித்தடம் தொடர்பாக ஈரானும் ஓமானும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் அந்த நீர்வழியை கூட்டாக நிர்வகிக்கும் ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவிக்கையில், இரு நாடுகளும் முன்மொழியப்பட்ட புதிய கப்பல் வழித்தடத்தின் புவியியல் எல்லைகள் தொடர்பாக உடன்பாட்டை எட்டியுள்ளன என்றும், மேலும் மூன்றாம் தரப்பினரால் எவ்வித தடையும் ஏற்படாத பட்சத்தில் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய கூட்டறிக்கை இறுதி மதிப்பாய்வு மற்றும் வரைவு கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்பட்டாலும், அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை முடிவுக்கு கொண்டுவரும் வரை முழுமையான தளர்வு ஏற்படாது என ஈரானிய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பின்னர் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் நடைமுறை கட்டுப்பாடுகளை விதித்து தாம் அங்கீகரிக்காத பாதைகள் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தது. இதற்கு இடையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை கூறியிருந்தாலும் அதை ஈரான் மறுத்துள்ளது. அதற்கு பதிலாக அண்டை நாடான ஓமானுடன் நேரடி ஒத்துழைப்பின் மூலம் தீர்வை எட்ட முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ளது. எனினும் ஓமானுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வந்தாலும் ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் கூட ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கருத முடியாது என இஸ்மாயில் பாகாஜி எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதனால் இந்த ஒப்பந்தம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது. 18 வயதிலேயே பேராசிரியர், உலக சாதனையை கைப்பற்றிய நாதன் தாமஸ். வெறும் 18 வயதிலேயே உலகின் இளம் பேராசிரியராக மாறி 309 ஆண்டுகளாக நிலைத்திருந்த சாதனையை முறியடித்து அமெரிக்காவின் நாதன் தாமஸ் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தைச் சேர்ந்த நாதன் தாமஸ் 18 ஆண்டுகள் 346 நாட்கள் வயதில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டதன் மூலம் உலகின் மிக இளம் வயது பேராசிரியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன்பு 1717ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட ஸ்கொட்லாந்தின் கணிதவியலாளர் ஹொலின் மெக்லாரின் இந்த சாதனையை படைத்திருந்தார். பின்னர் 2008ஆம் ஆண்டு 18 வயதில் பேராசிரியரான அலியா சபூர் இளம் பேராசிரியர் என்ற சாதனையை பெற்றிருந்தார். ஆனால் அவரை விட 16 நாட்கள் இளைய வயதில் பேராசிரியரான நாதன் தாமஸ் தற்போது ஆண் பெண் இரு பாலினரிலும் உலகின் மிக இளம் பேராசிரியராக புதிய வரலாறு படைத்துள்ளார். தற்போது மியாமி டேட் கல்லூரியில் பொறியியல் பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக நாதன் தாமஸ் பணியாற்றி வருகின்றார். அவரது கல்வி பயணமும் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்துள்ளது. வெறும் 10 வயதிலேயே பள்ளி படிப்புடன் இணைந்து கல்லூரி படிப்பையும் தொடங்கிய அவர் 14 வயதில் புளோரிடா சர்வதேச பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பின்னர் மின் பொறியியல் துறையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை 18 வயதுக்குள் நிறைவு செய்தார். தற்போது தான் கல்வி கற்ற அதே கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றுவதுடன் மியாமி பல்கலைக்கழக சட்டப்பள்ளியில் முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சியையும் மேற்கொண்டு வருகின்றார். நாதன் தாமஸின் இந்த சாதனை இளம் வயதிலேயே கல்வித்துறையில் உலகளாவிய உயரங்களை எட்ட முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகின்றது. இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேவழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.mevali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here.
Satkin Holidays. For more info, contact www.satkin.com.